பிறந்தேன். கோவலனாக என்னுடைய கணவர் பிறந்தால் மாதவி மீது ஆசைப்பட்டு அனைத்தையும் இழந்து வந்த பிறகு கூட கணவனுக்காக காத்திருந்த இந்த உலகத்திலே கணவனை ஏற்றுக்கொண்டேன். எப்பொழுது கணவன் உயிர் போனதோ அப்பொழுது வாய் சொல்லாலே இந்த உலகத்தை அழைத்து விட்டு அப்படி எத்தனையோ ரூபங்கள் எடுத்து உலகத்திற்கு காத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கணவர் அழைத்திருக்கிறார். என்ன சண்டை வருமோ என்ன சாரி வருமோ தெரியவில்லை. கணவரை காணலாம் புறப்படுவார். சாமி வாருங்கள். உங்க பாத நான் பணிந்தேன். கமலங்களை கொண்டு வந்து தங்கள் பொன்னடி திவ்ய கமலங்களுக்கு அநேக கொடி வந்தனம் செய்கிறார். பாதத்தை படித்தபடியாக
பார்வதா ஆண்டவா சத்யா அவையா ஆமா என் பார்த்து படுத்தபடியானே என்றென்றுக்குமே சுதமா சாமி என்றென்றுக்குமே நீ சுகச்சேமா இருக்க வேண்டும். அப்படியா? ஆமா. இப்பேற்பட்ட தெய்வீக சபையிலே ஆ. நீ வாழ்க்கை வரவழைத்தபடியா ஆமா பழக்கார வாழ்ந்திருந்து ஆனா என் அழைத்த காரணா என்ன எதற்காக வளர்த்து என்ன காலம் வேறு காலம் என்று செய்ய வேண்டுமா? ஆமா சாமி. பார்வதா தினதோறும் இப்போட சர்வத்திலே நாட்டு மக்களும் சரி என் நாடி கோடி ஜீவ ராசிகளும் சரி எதாகவே ஏங்கிக் கொண்டிருக்கோம். ஆகையா நான் தினத்தவன் எந்த தலைவர் தெரியுமா? பார்வதா அடிப்படையாக வருவேன் அடி மாநில மக்களை கெட்டாடி கோடி ஜீவ ராசிகளுக்கு நான் பணியளிக்க வேண்டாம். ஆகையா நான் செல்ல வேண்டாம். எனக்கு போக வழி தர வேண்டாம். சாமி அனுதினமும் தான் படி அழைக்கிறேன். இன்று ஓராவது தினத்தில் படி அழைக்காவிட்டால் தாங்களை நிராகரிப்பவர் யாருமே கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் படியளக்க கண்டிப்பாக செல்ல வேண்டுமா? செல்ல வேண்டும். சாமி கஷ்டம் கட்டாயத்தின் காரணமாக இருக்கிறீர்கள். ஆமா சரி, அப்படி என்றால் நீங்கள் படியளக்க போக வேண்டும் என்றால் உங்களிடத்திலே ஓரிரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்விக்கு தகுந்த பதில் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் சாமி. பார்வதா சாமி அடி கேள்விகள் வேண்டாம் அடி ஆகையால் கேள்விகள் வேண்டாம். ஏன் சண்டைகள் வேண்டாம். கேள்விகள் வந்தால் சண்டை என்று ஒன்று வந்துவிடும். கண்டிப்பா சண்டைன்றது வராம போவாது. ஆகமையால் கேள்விகளை விட்டுவிடு. ஆமா சண்டை சச்சரவுக்கு உள்ளாகாமல் ஆமா அழகாக அன்பாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட நாம் இருவருமே நான் படியலுக்கு போய் வருகிறேன், போக வேண்டும், பார்வதி காத்திரு என்று சொல்கிறாய். உண்மைதான் சாமி. ஒரு கணவன் மனைவி என்றால் சண்டை சச்சரவு வந்தால்தான் அந்த குடும்பத்திலே பல உண்மை தடங்கள் அறிந்து எப்படி செயலாக்கணும் தெரியும். ஒரு வீடு கட்டுறாங்கன்னு நினைச்சுக்கோ, இந்த வீடு பாதில் நிக்குது, அன்னைக்கு சண்டை போட்டு பொண்டாட்டி திட்டினாதான் என்ன பண்ணுவீங்க? எங்கன்னா போய் கடன் வாங்கினது கூட அந்த வீட்டை கட்டிடணும் அப்படின்னு தோணும். பொண்டாட்டி சண்டை போடாத வரைக்கும் வீடு கட்டவும் தோணாது, எதுக்கும் தோணாது. 2 பாக்கெட் சாராயம் இருந்தா போதும் குஷ்டி. பார்வதா சாமி அப்படி இருந்தால் இருக்கட்டும். என் நாடி கோடி ஜீவ ராசிகள் மானிட மக்கள் சொல்லு பாரு சாமி. 2 பாக்கெட் ஏன் குடிக்க போறாரு அவரு? அவர்தான் இழுத்தூர்ல சாராயமே காசுறாரு. சாராயம் காசு தந்தாம சொல்லுமாமா? அப்படி சாமி கணவன் மனைவி என்று வந்த பிறகு கேள்விகள் மனதிற்கு வந்து விட்டது. நான் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஆகையால் கேட்கட்டுமா? என்ன கேள்வியா இருந்தாலும் நீ என்னிடத்தை கேள்விக்கு பதில் நான் சொல்லிவிட்டு படியலுக்கு சொல்ல வேண்டும். அப்படியா சாமி? அப்படி என்றால் கேட்கட்டுமா? அந்த சந்திரன சூரியனோ யாரு?
சுவாமி உலகத்திலே பொழுது விடிந்தால் சூரியனாகப்பட்டவன் வந்து விடுவான். உண்மைதான். அந்தி சாயும் நேரத்திலே சந்திரனாகப்பட்டது வந்துவிடும். வருவார். அந்த சந்திரன் யார், சூரியன் யார் என்று எனக்கு சொல்ல. அப்படியா? பார்வதா,